Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து உமனுக்கு வந்து நான் டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து சேர்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்லேருந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 will be conducted by the Union Public Service Commission 14 September 2025. ஸோ எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்கோம் ஃபார் த அட்மிஷன் டு த அண்டர் மென்ஷன் கோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி ஆர்மி டேராடூன் 161 கோர்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஜூலை 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 13 வேகன்சி ரிசர்வ் ஃபார் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்மி விங் ஹோல்டர்ஸ்க்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 வேகன்சி வந்து இதில் இருக்குது. அடுத்தது ஐஎன்ஏ இந்தியன் நாவல் அகாடமி எலிமலா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் நாவல் விங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, அதுக்கப்புறம் 2 பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் ஃப்ரீ ஃப்ளையிங் ட்ரைனிங் கோர்ஸ் கமென்சிங் இன் ஜூலை 2026, தட் இஸ் 220 இதோட கோர்ஸ் நம்பர் அது. இன்க்ளூடிங் 3 வேகன்சி ரிசர்வ் ஃபார் என்சிசி சர்டிஃபிகேட் ஏர் விங் ஹோல்டர்ஸ் த்ரூ என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி. அதுக்கடுத்தது ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, இது வந்து மென்னுக்கு 124th. ஓகே, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா 276 டோட்டல் வேகன்சி வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை 124th ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் உமன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 19 வேகன்சி. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 453 வேகன்சி வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், இந்த 5 சென்டர்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் எது பக்கமான சென்டரோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி. எ கேண்டிடேட் மஸ்ட் எய்தர் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஏ சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே இந்தியன், அதனால் இதை பற்றி கவலை பண்ணுற அவசியம் கிடையாது. அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ஸ், செக்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 to 24 இயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் holding valid and current commercial pilot license issued by DGCA is relaxable up to 26 years. That is born not earlier than 2nd July 2000 and not later than 1st July 2006 only are eligible. Okay, so இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 இயர் வரலும் eligible. அடுத்தது candidate below 25 years of age must be unmarried. ஓகே, 25 வயசு கீழே இருக்கவங்க அப்படின்னா அன்மேரிடாக வந்து இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமில் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் செஞ்சுக்கிறதுக்கும் பர்மிஷன் கிடையாது. மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி வைக்கிறதுக்கும் பர்மிஷன் வந்து கிடையாது. ஓகே, அடுத்தது ஃபார் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் உமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ், அவங்களுடைய டேட்டாஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி அண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு டிகிரி இருந்தாவே வந்து போதுமானது. பட் இந்தியன் நாவல் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் என்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, இதுக்கு வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். பட் அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் வந்து இருக்கணும். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்து நிச்சயம் வந்து இருக்கணும். ஓகே, ஃபிசிக்ஸ் பிஎம் மட்டும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. 10+2 லெவலில் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பி வந்து முடிச்சிருக்கணும். அடுத்தது ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு அப்ளை ஆன்லைன் பை யூசிங் த வெப்சைட் upsc.online.nic.in. ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில்ட் அப் டு 17 June 2025 till 11:59 PM. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் வரலும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்குள்ளேயே அப்ளை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். Scheme, standard and syllabus of the examination. Scheme of examination, the competitive exam comprises written examination as shown in para 2. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஐஎன்ஏ ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்க மூணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தமாக 300 மார்க் உண்டான எக்ஸாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஏக்கு மட்டும் வந்து சேஞ்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து 2 hours கொஸ்டின் 100 மார்க் வந்து இருக்கும். ஜென்ரல் நாலேஜும் பார்த்தீங்கன்னா 2 hours கொஸ்டின் 100 மார்க். ஸோ இதில் வந்து பண்ணால் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கிடையாது. கீழே வந்து அதோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
the maximum marks allotted to the written examination and to the interviews will be equal for each course. That is, the maximum marks allotted to the written examination and to the interviews will be 300, 300, 300 and 200. OTA மட்டும் 200. Each for admission to the Indian Military Army, Indian Naval Academy, Air Force Academy and Officers Training Academy respectively. Papers in all the subject will be consist of objective type questions only. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு OMS சீட் கொடுப்பாங்க, அதில் தான் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இந்த ரெண்டில் தான் வந்து இதுக்குண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா the standard of the papers in eliminated mathematics will be matriculation level. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா matriculation level இருக்கும். The standard of papers in other subject will approximately be such as be expected of the graduation of Indian University. Okay, so syllabus பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. The question paper will be designed to test the candidates understanding of English and workman-like use of words. Okay, so உங்களோட vocabulary, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஜென்ரல் நாலேஜ் அதோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, trigonometry, geometry, mensuration, statistics. ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸுக்கு உண்டான பார்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியை பொறுத்தளவு இன்டெலிஜென்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். இது வந்து 5 days நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. இது எப்படி நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு நடக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா OIR, PP அண்ட் DD. ஓகே, இது வந்து இந்த டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். ஓகே, PP அண்ட் PTT. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2 போவீங்க. ஸ்டேஜ் 2 கம்பரைஸ் ஆஃப் இன்டர்வியூ, குரூப் டெஸ்டிங், ஆஃபீஸர் டாஸ்க், சைக்காலஜி டெஸ்ட் அண்ட் த கான்ஃபரன்ஸ். இது எல்லாமே நடக்கும். இது வந்து அதர் 4 days வந்து நடக்கும். இதோட ஃபுல் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.joinIndianArmy.nic.in இதில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட பேசிக் டேட்டாஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை மறுபடியும் படிச்சுட்டு விஷயங்களை நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.